Hi, hello everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டில் இருந்து ஒரு 20 டேஸ் கழித்து என்ன டேட் வரும், ஓகே. அதுவே வந்து ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி என்ன டேட் வந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி ஒரு டேட் வச்சு நமக்கு ஒரு ப்ராஜெக்டில் வந்து டேட் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த டேட்டை வச்சு நிறைய ப்ராசஸ் செஞ்சுருக்கோம் அப்படின்னா, ஓகே. ஸோ இந்த டேட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு, இந்த டேட்டுக்கு பின்னாடி இது நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டேட் ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணி நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்போ இது உங்களுக்கு தேவைப்படும், ஓகேங்களா. ஸோ ஒரு டேட்டுக்கு நான் கொடுத்துருக்க டேட்டுக்கு முன்னாடி ஒரு 20 டேஸ் 30 டேஸ் ஏதோ ஒரு டேஸ், அந்த டேஸ்க்கு முன்னாடி என்ன டேட் இருந்திருக்கும், அதே மாதிரி அந்த டேஸ்க்கு பின்னாடி என்ன டேட் இருந்திருக்கும், ஓகே. அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வெரி சிம்பிள், ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். மை டேட் அப்படின்னு போட்டுக்கிறேன், ஓகே. ஸோ உங்களுக்கு எந்த டேட் இப்போது கரண்ட்டாக நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட், ஏதோ ஒரு டேட், ஓகேங்களா. அந்த டேட்டை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 12, ஓகேங்களா, 12/11 ஓகே 2021 இப்படி போடுறேன், ஓகேங்களா. இந்த டேட்டில் இருந்து எனக்கு ஒரு ஆஃப்டர் ஒரு 10 டேஸ் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா +10 அப்படின்னு போட்டுட்டு டே ஆர் டேஸ், ஓகேங்களா. டேன்னு போடலாம், அப்படி இல்லைன்னா டேஸ்ன்னு போடலாம். பட் இது போடாமல் விடக்கூடாது. இது போடாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. அதனால் டே அப்படின்னு போடலாம், இல்லை டேஸ் அப்படின்னு போட்டுக்கலாம், ஓகேங்களா. பட் முக்கியமான விஷயம், இங்கே ஸ்பேஸ் இருந்துருக்கணும், இங்கேயும் ஸ்பேஸ் இருந்துருக்கணும், ஓகேங்களா. +10 அப்படின்னா இந்த டேட்டில் இருந்து ஒரு 10 டேட் அதுவே ஆட் பண்ணி நமக்கு என்ன டேட் வருன்றதை ப்ரிண்ட் பண்ணிடும், ஓகேவா. ஸோ டேரெக்டாக இப்படி போட்டால் ப்ரிண்ட் ஆகிடாது. இது வந்து ஒரு ஸ்ட்ரிங், ஓகேவா. இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டேட் ஃபங்க்ஷனில் ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண போகிறோம். அதை வந்து ஸ்ட்ரிங் டு டைமாக கன்வெர்ட் பண்ணி தான் பாஸ் பண்ண போகிறோம், ஓகே. ஸோ அதனால் நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்க போகுது. அந்த ரிசல்ட்டுன்ற வேரியபிளாக ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ரிசல்ட்டுக்குள்ளே என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த டேட் ஃபங்க்ஷன் தான் நமக்கு ஸ்டோர் ஆக போகுது, ஓகே. இந்த டேட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே கொடுத்த மை டேட் அப்படின்றது பார்த்திங்களா, இதை வந்து ஸ்ட்ரிங் டு டைமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். str2time அப்படின்னு போட்டுட்டு மை டேட் அப்படிங்கிறது அதில் போட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்து இப்போ டைமாக கன்வெர்ட் ஆகிடுச்சு, ஓகே. இந்த டைமாக கன்வெர்ட் ஆனது இந்த டேட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா நாம் இங்கே என்ன ஃபார்மேட்டில் வேணும்னு நம்ம கேட்குறோமோ அந்த ஃபார்மேட்டில் நமக்கு கொடுத்துரும், ஓகே. ஸோ டேட்டு மந்த்து இயர் இந்த ஃபார்மேட்டில் தான் எனக்கு வேணும். அதனால் இப்போது இந்த ஃபார்மேட்டில் நமக்கு கொடுத்துருச்சு, ஓகேங்களா. ஸோ எக்கோ ரிசல்ட், ஓகேங்களா. ஸோ ரன் பண்ணி பார்ப்போம், பாருங்கள். ஸோ 22/11/2021, ஓகே. ஸோ இந்த டேட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக அங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அதுக்காக, ஓகே. ஸோ இந்த டேட்லேருந்து இது வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக தான், ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா 12/11/2021. ஸோ அதுலேருந்து ஒரு 10 டேஸ் கழித்து என்ன வந்திருக்குன்னா 22 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ இதுவே ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி என்ன வந்திருக்கும் அப்படின்னா நீங்கள் மைனஸ் அப்படிங்கிறது போட்டுக்கணும், ஓகேங்களா. ஸோ மைனஸ் போட்டிங்க அப்படின்னா ஸோ இங்கே 12 அப்படின்னா அது ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி 2 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அதான் வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ வெரி சிம்பிள். நீங்கள் 1 டேக்கு முன்னாடி வருது அப்படின்னா நீங்கள் 1 அப்படின்னு போட்டு டேஸ் அப்படி இல்லைன்னா டே, ஸோ எதை வேணால் போட்டுக்கலாம், ஓகேங்களா. இப்போ 12 அப்படின்னா அது வந்து 11 வந்திருக்கும். ஸோ 11/11/2021, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு முன்னாடி இத்தனை டேஸ் கழித்து இல்லை இத்தனை டேஸ்க்கு முன்னாடி டேட் இல்லை பின்னாடி டேட் என்ன வேணுங்கிறத ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் எ கிரேட் டைம். தேங்க்யூ.